மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள் என்று கேரளாவைச் சேர்ந்த சுனிதா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள் என்று கேரளாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கேரளாக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சசிகலா அல்லது வேற யாரையாவது நீங்க பேசுனீங்களா, தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? இல்ல. அவங்க ஏதாவது தொடர்பு கொண்டு பேசுனாங்களா? இல்ல, அதாவது பேசிட்டிല്ല. வேற ஏதாவது அச்சுறுத்தல்கள் மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்துச்சா? நீங்க நேர்ல பாத்துருக்கீங்க? ഞാൻ சொல்லியாச்சிலே, എനിക്ക് തൂക്കം വരാது. അമ്മ കൊല്ലപ്പെട്ട കൺമുന്നിൽ பார்த்தது എനിക്ക് തൂക്കം വരാതെ 9 വർഷമായി. അപ്പോൾ സ്വാമിജിയെ കാണാൻ വന്നതാണ് ഡൽഹിയിൽ. സ്വാമിജിയെ കണ്ടില്ല. അവിടുത്തെ സ്വാമിജിയുടെ HRDSലെ അജി കൃഷ്ണ സാറിനാണ് കണ്ടത്. ആളാണ് എനിക്ക് എൻ്റെ മോട്ടിവേഷൻ തന്നത്. നിങ്ങൾ എന്തുകൊണ്ട് ഇത് മുന്നേ പറഞ്ഞില്ല? പേടിച്ചിട്ടാണ്. എൻ്റെ അമ്മ മുഖ്യമന്ത്രിയായിരിക്കും കൊല്ലപ്പെട്ടത്. ഇതുവരെയ്ക്കും ഒരു നടപടി എടുത്തതില്ല. അപ്പോൾ ഒരു സാധാരണ പൊണ്ണായി എനിക്ക് എന്ത് തരാൻ പറ്റും? അപ്പോൾ ആള് പറഞ്ഞു, നിങ്ങൾക്ക് നീതി കിടക്കും, നിങ്ങൾ മോദിജിയെ കാണണം, പ്രധാനമന്ത്രി മോദിജി നിങ്ങൾക്ക് നിയമം കിടക്കും. അങ്ങനെയാണ്. അതെ, ഞാനൊരു ஜெயலலிதாவின் மகள் என்று உரிமை கொண்டாடி உச்சநீதிமன்றத்தில் கேரளாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், இந்த மனு கொடுத்திருக்கும் பெண் யார்? எதன் அடிப்படையில் ஜெயலலிதாவின் மகள் தான் என்று உரிமை கொண்டாடுகிறார்? அதாவது கேரளாவில் வசித்து வரக்கூடிய சுனிதா என்ற இந்த நபர் தான் தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியிடம் அந்த கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் அந்த கடிதமானது கேரளாவில் வசிக்கக்கூடிய சுனிதா அதாவது கேரளாவில் வசித்து வரக்கூடிய சுனிதா என்பவர் தான் இந்த மனுவை கொடுத்திருக்கின்றார். நேரடியாகவே நம்ம அவரிடமே பேசுவோம். மேடம் வணக்கம். நீங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல அந்த மனு கொடுத்திருக்கீங்க, என்ன கேட்டிருக்கீங்க? நீங்க எங்க வசிக்கிறீங்க? நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய மகள் என்று அப்படின்னு சொல்றீங்க. இதற்கான காரணமா இந்த நேரத்தில் இதற்கான காரணம் என்ன? ஏன்னா பல வருடங்களுக்கு பிறகு நீங்கள் உரிமை கோர்றீங்க, நான் தான் அவர்களுடைய மகள் அப்படின்னு. இதற்கான காரணம் ഞാനിപ്പോ വരാൻ കാരണം എന്താ വെച്ചാൽ ഞാൻ HRDSന്റെ സ്വാമിജിയെ കാണാൻ വന്നതാണ്. സ്വാമിജിയെ കാണാൻ വന്നപ്പോൾ സ്വാമിജിയെ കാണാൻ കഴിഞ്ഞില്ല. അപ്പോൾ അവിടെ ഉണ്ടായിരുന്നത് HRDSന്റെ സെക്രട്ടറി അജികൃഷ്ണ സാറാണ്. ആളോട് ഞാൻ ഈ കാര്യങ്ങളെല്ലാം പറഞ്ഞപ്പോൾ ആളാണ് എനിക്ക് എന്റെ മോട്ടിവേഷൻ തന്നത്. നിങ്ങൾ എന്തുകൊണ്ട് ഇത്രയും നാളായിട്ട് ഇത് മൂടി വെച്ചു, ഇത് പറയണ്ടേ? അപ്പൊ അത് മകളെന്ന നിലയിൽ നിങ്ങൾക്ക് ഇത് പുറത്തു കൊണ്ടുവരണം എന്ന് പറഞ്ഞ ആളാണ് എനിക്ക് ഇതിന്റെ ഒരു ധൈര്യം. நீங்கள் தான் ஜெயலலிதா அவர்களுடைய மகள் என்பதற்கு ஆதாரங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்காங்க? ആധാരം നമ്മൾ വളർത്തച്ഛൻ്റെ ഇതിലിരിക്കുന്നത്. എന്നാ വെച്ചാൽ ഇത്രയും വലിയൊരു സുപ്രീം കോർട്ടല്ല, നമ്മുടെ ചീഫ് മിനിസ്റ്റർ ആയിരുന്ന അമ്മ മകള് പ്രസവിക്കാതെ മകളില്ലാത്ത കല്യാണം കഴിച്ചിട്ടില്ലല്ലോ. അപ്പോൾ MGRന്റെ സർവന്റ് മുഖാന്തരമാണ് വളർന്നത് വീട്ടില്. ஜெயலலிதா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன நடந்துச்சு? உங்க தரப்பு என்ன? 2016 സെപ്റ്റംബർ 22 അമ്മ ചൊല്ലിയ പ്രകാരം ഞാൻ അന്ത പോലീസ് കാർഡിലെ വീട്ടിലേക്ക് 8 മണിയായിട്ടുണ്ടാവും. അപ്പൊ ഞാൻ വന്നപ്പോ അമ്മ ശേഖരനോട് വീണ് കിടക്കാണ്. അപ്പോ ശശികല അമ്മയുടെ മുഖത്തിട്ട് എന്നെ ചവിട്ടണം. അമ്മ മരിച്ച മാതിരിയാണ് എനിക്ക് തോന്നിയത്. அப்போ அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க? അമ്മയുടെ ചുറ്റും ആൾക്കാർ നിന്നിരുന്നു. അമ്മയുടെ ബോഡി ഗാർഡ് ഉണ്ടായിരുന്നു. അപ്പൊ ഞാൻ നോക്കിയപ്പോ അമ്മക്ക് എടുക്കണം. ഞാൻ നിലവിളിക്കാൻ ശ്രമിച്ചപ്പോ എന്റെ വായ പൊത്തി സീപ്പർ പുറത്തേക്ക് കൊണ്ടുപോയി പൊക്കോളാൻ പറഞ്ഞു. അങ്ങനെയാണ് ഞാൻ പോകുന്നത്. പിന്നെ அதுக்கப்புறம் நீங்க பாய்ஸ் கார்டன் போயிருந்தீங்களா? இல்ல, போயிடல. அதுக்கப்புறம் போல இப்பதான் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய மகள் என உரிமை கோரும் இவர் சுனிதா என்றவர்
ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு தற்போதுதான் இங்க வந்திருக்கின்றார். தற்போதுதான் அந்த உரிமையை கோருகிறார். நான் தான் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோர் இருவருக்கும் பிறந்த மகள் என கூறுகிறார். தற்போது டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் அந்த மனுவை கொடுத்திருக்கின்றார். மேலும் பிரதமர் மோடியிடமும் வந்துட்டு சந்தித்து மனு கொடுப்பதற்காக திட்டம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றம் இவ்வழக்கை எவ்வாறு அணுகப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களுக்கும் கலந்துரையாடமைக்கும் நன்றி ராஜீவ்.